செஃப் வெங்கடேஷ் பட் அவர்கள் மேல இப்போ ஒரு அலிகேஷன் எடுத்து வைக்கப்பட்டிருக்கு. சோ அந்த அலிகேஷன் என்ன அப்படின்னா, அவர் ஒரு ஃபுட்ட டேஸ்ட் பண்ணாம அத பத்தி குடுக்குற ஜட்ஜ்மென்ட் வந்துட்டு தவறா தான் இருக்கும். அது சரியா இருக்காது அப்படின்ற மாரி ஒரு மிகப்பெரிய அலிகேஷன் செஃப் வெங்கடேஷ் பட் மேல எடுத்து வைக்கப்பட்டிருக்கு. செஃப் வினோத்குமார் அவர்கள் ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காரு. சோ அந்த இன்டர்வியூல செஃப் வினோத்குமார் அவர்கள் என்ன சொல்லியிருந்திருக்காரு அப்படின்னா, செஃப் வெங்கடேஷ் பட் அவர்கள் வந்துட்டு எல்லா ஃபுட்டையும் வந்து டேஸ்ட் பண்ணி ரிவ்யூ கொடுத்துட்டு இருக்காரு. நான்வெஜ் ஃபுட்டை மட்டும் டேஸ்ட் பண்ணாம அந்த ஃபுட்ல வந்து உப்பு கம்மியா இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்களை அவர் சொல்லிட்டு இருக்காரு. என்னதான் ஒரு ஃபுட்டை வந்து பார்த்தாலோ ஸ்மெல்ல வச்சோ வந்துட்டு அந்த ஃபுட் வந்து எப்படி இருக்கு நம்ம கெஸ் பண்ண முடிஞ்சாலும் உப்பு அப்படின்ற விஷயம் வந்து நம்ம டேஸ்ட் பண்ணாம வந்து கண்டிப்பா சொல்லவே முடியாது. செஃப் வெங்கடேஷ் பட் அவர்கள் அது எப்படி சொல்றாரு எனக்கு தெரியல. பட் ஆனா செஃப் வெங்கடேஷ் பட் அவர்கள் சொல்றது வந்து ஒரு கோமாளித்தனமா தான் இருக்கு. நம்மளால ஒரு ஃபுட்டை டேஸ்ட் பண்ணாம அந்த ஃபுட் நல்லா இருக்கா நல்லா இல்லையா, அந்த ஃபுட்ல உப்பு எவ்வளவு இருக்கு அப்படின்ற விஷயத்த நம்மளால சொல்லவே முடியாது அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்திருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாம ஒரு ஃபுட்டை பார்க்கும்பொழுது அந்த ஃபுட்டோட கலர் டெக்ஸ்டர் எப்படி இருக்கு, அண்ட் அது மட்டும் இல்லாம ஒரு ஃபுட்டை ஸ்மெல் பண்ணி பார்க்கும்போது அந்த மசாலாவோட ஸ்மெல்லாம் எப்படி பிளெண்ட் ஆயிருக்கு, அண்ட் அது மட்டும் இல்லாம எவ்வளவு அந்த மசாலா வந்துட்டு பிளெண்ட் ஆகி சூப்பரா வந்திருக்கா இல்லையா இப்படின்ற விஷயத்த கண்டிப்பா நம்மளால சொல்ல முடியும். அந்த ஃபுட்டோட ஸ்மெல்ல வச்சு அந்த ஃபுட்ல உப்பு கம்மியா இருக்கா அதிகமா இருக்கா, அல்லாட்டி வந்து அந்த ஃபுட் வந்து எவ்வளவு டேஸ்டா இருக்கு அப்படின்ற விஷயத்த நம்மளால சொல்லவே முடியாது. அந்த ஃபுட்டை டேஸ்ட் பண்ணா மட்டுமே வந்து நம்மளால இதெல்லாம் சொல்ல முடியும். குக்குத் கோமாளியில இருக்கும் பொழுதே செஃப் வெங்கடேஷ் பட் அவர்கள் வந்துட்டு நான்வெஜ் ஃபுட்டை டேஸ்ட் பண்ணாம தான் வந்து ரிவ்யூ கொடுத்துட்டு இருப்பாரு. பட் அப்பெல்லாம் வந்து இந்த பிரச்சனை வந்து உங்களுக்கு தெரியல. பட் இப்போ செஃப் வெங்கடேஷ் பட் அவர்கள் சன் டிவிக்கு வந்ததுக்கு அப்புறமா இதெல்லாம் ஒரு இஷ்யூவா நீங்க எடுத்து பேசுறீங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இதுக்கு பதிலும் அளிச்சிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. செஃப் வெங்கடேஷ் பட் அவர்கள் வந்துட்டு நான்வெஜ் ஃபுட்டோட வெஜ் ஃபுட்ல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாரு. தாமு அவர்கள் வந்து நான்வெஜ் ஃபுட்ல பயங்கர ஸ்ட்ராங்கா இருப்பாரு. குக்குத் கோமாளியில வந்து அவங்க சொல்ற எல்லா ஜட்ஜ்மெண்ட்டுமே வந்து ரொம்ப கரெக்டா இருந்துச்சு. செஃப் வெங்கடேஷ் பட் எப்பொழுதும் நான்வெஜ் ஃபுட்டை பார்க்கும் பொழுது அந்த ஃபுட்டு வந்து நல்லா வெந்திருக்கா வேகலையா, அதோட டெக்ஸ்டர் எப்படி இருக்கு அப்படின்னு தான் சொல்லுவாரே தவிர்த்து அந்த ஃபுட் வந்துட்டு எவ்வளவு டேஸ்டா இருக்கு இல்லாட்டி அந்த ஃபுட் வந்துட்டு உப்பு இருக்கா இல்லையா அப்படின்ற விஷயத்த அவர் சொல்ல மாட்டாரு. சொன்னீங்களா சொல்லுங்க, ஒரு ஃபுட்டை டேஸ்ட் பண்ணாம வந்துட்டு அந்த ஃபுட் வந்து நல்லா இருக்கா நல்லா இல்லையா, உப்பு கம்மியா இருக்கா இல்லையா அப்படின்ற விஷயத்த சொல்றது சரியா தப்பா, அண்ட் அப்படி சொல்ல முடியுமா அப்படின்ற உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வி டாக்கிஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க.